அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்டு சிவா வந்து பேசும்போது சொன்னார், நிறையா பேசினார். பேசிட்டு சொன்னார், இந்த மாதிரி இதுக்கப்புறம் பேசினா நான் அழுதுருவேன் அப்படின்னாரு. சத்தியமாக அவர் அழுக மாட்டார். சுற்றி இருக்க எல்லாரும் என்ன யார் யார் குடித்தாங்க, என்ன குடித்தாங்க, என்ன சைட் டிஷ்ஷு ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல நான் யோசிக்கிறேன், நான் இவர் முன்னாடி என்ன தப்பு பண்ணேன், அடுத்தது லைனில் நம்ம தானே இருக்கோம் அப்படின்ட்டு. நிறைய எதுவும் பண்ணுறது இல்லைன்றதுனால அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. அவர் கதை சொன்னதே ஆக்சுவலாக சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது ஃபஸ்ட்டு சொல்லும் போதே வந்து பயங்கர அப்படியே ரியலாகவே நடிச்சே காமிப்பார். அதில் சொல்கிறார், இந்த மாதிரி எடுத்தோடனே வரான், அப்படியே வந்து ஹீரோ பறக்கிறான், அப்படியே கார் எடுக்கிறான், ஒரு சவுண்ட் என்ன வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அடுத்து அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்கான். அப்பா என்ன ஆட்டோ ஒன்று கிராஷ் பண்ணுது அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படிலாம் சொல்லிட்டு அடிக்கிறான், குத்துறான், மூஞ்சில் அப்படியே டப்புன்னு ஒரு அடி, அப்படி டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாரு. இந்த இடத்துல இந்த சாங் வரும் அப்படின்ட்டு. அப்போ மியூசிக் டேரக்டரே யாரும் கூட தெரியாது, பட் இவரே ஒரு கம்போஸ் பண்ணி ஆடிலாம் காமிச்சாரு. ஃபுல்லாக சொல்லி முடிச்சோடனே சொன்னேன், நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் எதுவும் இல்லை, என் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்படின்ட்டு சொல்லி முடிக்கும் போது அதில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரே ஒரு அடி வாங்குறீங்க படத்தில் அப்படின்னோடனே, நான் ஐயோ ஃபைட்லாம் அடிலாம் வாங்கணுமா அப்படின்னோடனே, ஃபைட்லாம் இப்படி இல்லை ஒரே ஒரு அடி தான் அப்படின்னாரு. ஓகே ஒரு அடி தானே அப்படின்னு நினச்சிட்டு, யார் மாஸ்டர் அப்படின்னேன். ராஜசேகர் மாஸ்டர் அப்படின்னாரு. அன்னைக்கு திருச்சி ஓடினவன் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் வத்தி குச்சின்னு ஒரு படத்தில் செம்மடி வாங்கினேன். ஃபைட்டு தெரிஞ்சவங்களுக்கு அவர் சூப்பர், பட் தெரியாதவங்களுக்கு நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் செம்ம அடி தான் அது. அதுல வந்து ஒரு அடி தானே அப்படின்னு நினைச்சேன். ஓகேன்னு பார்த்தா ஒரு 250 கிலோவில் ஒருத்தர் எட்டி ஒரு உதப்பாரு, பறந்து போய் வெளியில நான் விழணும். இது யோசிச்சு பாருங்க, எத்தனை டேக் போயிருக்கோம், எத்தனை அடி விழுந்திருக்குன்னு. நல்லா வச்சு செஞ்சாரு மாஸ்டர். பட் அதுக்கான பலன் வந்து இன்னைக்கு அதை படத்துல பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. எங்கெல்லாம் அப்படியே ஆசையா இருக்கு. இதெல்லாம் நிறைய பேர் மக்கள் பார்த்து சூப்பரா பண்ணிருக்கான்னு சொல்லணும், அதை கேட்கணும்ட்டு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது ஃபுல்லா கலாய்ச்சிட்டு கடைசியா தேங்க்ஸ் சொல்லிக்கிறது. அடுத்தது வந்து அருண் விஜய் சார் ஆக்சுவலாக அந்த அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு இந்த படத்தில். ஏதாவது ஒரு டைலாக் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை அவரே கலாய்க்கிறதுக்கோ ஏதாவது இருந்தாலும் கேட்டு ப்ரோ இதை சொல்லாமா ப்ரோ, சொல்லுங்க அப்படின்னு சொல்றது அது பெரிய சந்தோஷம். அது எல்லாரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அவர் வந்து ஒரு புதுசாக வந்த எனக்கு வந்து அப்போ ஆக்சுவலாக அப்போ இது எதிர்நீச்சல் கூட ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்போ வந்து அவ்வளோ இது கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக இந்த படத்தில் நல்லாவே தெரியும் அவரோட. அடுத்தது அவங்க கார்த்திகா, அவங்க கிட்ட நான் எப்பவுமே கேட்குற ஒரே வார்த்தை போயிட்டோடனே, அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா நல்லா இருக்காங்களா, இந்த கேள்வி மட்டும்தான் கேட்டே இருப்பேன். 2வது நாள் 3ஆவது நாள்லாம் போனதுக்கப்புறம் அவங்களே வந்தோடனே அம்மா வந்து நல்லா இருக்காங்க, இட்லி சாப்பிட்டாங்க, காலையில சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க, நீ இப்போ ரெடியாக போ அப்படின்றாங்க. வேற என்னத்தை நீ கேட்க போறேன்ற மாதிரி. ஸோ அவங்க கூட வந்து என்ன சொல்றது, அவங்களும் இந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரி தான், அந்த காரில் பின்னாடி நான் படுத்திருந்தேன், ஏறி அடிச்சு இடிக்கும் போது நல்ல வேலையா அந்த எதுவும் பெருசாக பிரச்சனையாகாம அதுக்கப்புறம் அருண் விஜய் சார் ஓட்டுற மாதிரி மாற்றி ஒரு மாதிரி எடுத்துட்டாங்க. அதை ஜென்ரலாக எடிட்டர்னாலே நான் கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னா நம்ம முதல்ல காமெடி சீன் தான் தூக்கிடுவாங்க ஏதாவது லென்த்தாக இருந்தால். நல்ல வேலையா இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து கொண்டு வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் எழுதுறதும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் தான் இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். நான் கடவுள் வேண்டிக்கிறேன். கடவுள் மாதிரி நினச்சி உங்களையும் வேண்டிக்கிறேன். நல்லபடியாக எல்லாம் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு